என் அருமை குட்டீஸ்களே, இன்று ஒரு கதை பார்ப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கமும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்து வந்துள்ளது. சிங்கராஜாவானது தினமும் வேட்டையாட போகுமா. அப்படி வேட்டையாட போய் வரும்பொழுது ஒரு நாள் 4 மாடுகள் நல்ல கொழு கொழுன்னு ஒன்றாக மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்துள்ளது. இதை பார்த்த சிங்கராஜாவுக்கு அந்த 4 மாடியும் அடித்து சாப்பிடுன்ற எண்ணம் உதயமாகிறது. இதனால் திடீரென்று அந்த மாட்டின் மீது இந்த சிங்கராஜா பாய்கிறது. அப்பொழுது அந்த மாடுகள் 4 மாடுகளும் சேர்ந்து சிங்கராஜாவினுடைய சண்டை போட்டு சிங்கராஜாவை முட்டி தள்ளுகின்றன. அப்பொழுது சிங்கராஜாவுக்கு உடம்பெல்லாம் காயம் ஏற்படுகிறது. இதை அறிந்த சிங்கராஜா வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு குகைக்குள் போய் படுத்துக்கொள்கிறது. அந்த காட்டு வழியாக வந்த நரியானது இதை அறிந்து சிங்கராஜாவிடம் போய் நலம் விசாரிக்கிறது. அப்பொழுது சிங்கராஜாவின் கதையை கேட்ட நரிக்கு, சிங்கராஜா அவர்களே, நான் ஒரு தந்திரம் சொல்கிறேன். அதன் பிரகாரம் நாம் தினமும் அந்த 4 மாடை ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டது போக எனக்கு மீதம் எஞ்சி இருந்தால் கொடுங்கள் என்று கூறவே சிங்கமும் அதற்கு ஒத்துக்கொண்டது. இதை உடனே செயல்படுத்துமாறு நரியிடம் சிங்கராஜா கூறியுள்ளது. உடனே நரியினாது ஒவ்வொரு மாடையும் தனித்தனியாக சந்தித்து, நண்பா, உனக்கு எவ்வளோ பலம் இருக்கிறது, எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாய், எவ்வளோ அழகாக இருக்கிறாய். சிங்கம் உங்கள் மீது பாய்ந்த பொழுது நீ எதிர்கொண்டு எவ்வளவு எவ்வளோ பலமாக தாக்கினாய். ஆனால் மற்ற விலங்குகள் உனக்கு பலவீனமாக இருக்கிறது, அழகாக இல்லை என்று கேலி செய்கின்றன என ஒவ்வொரு மாட்டிடமும் தனித்தனியாக தன் தந்திர உத்தியை கையாண்டு அவர்களை தனித்தனியாக பிரித்தது. இதனால் இந்த 4 மாடுகளுக்கும் சண்டை ஏற்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு தனித்தனியாக பிரிந்து சென்றன. தனித்தனியாக மேய ஆரம்பித்தன. ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளவில்லை. அதை பயன்படுத்தி சிங்கராஜாவானது இதுதான் சந்தர்ப்பம், சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணி ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிடத் தொடங்கியது. சிங்கம் சாப்பிட்டது போக மீதமுள்ள துண்டுகளை நரியானது சாப்பிடத் தொடங்கியது. ஒரு நாள் அடித்து விட்டது, 2 நாள் அடித்து விட்டது. இதை எதிர்பார்த்த மற்ற மாடுகள், ஆஹா, நரியானது தன் தந்திர யுக்தியை சிங்கத்திற்கு சாதகமாக செய்து நம்மளை அடித்து சாப்பிட உணவாக செய்துவிட்டது என்று எண்ணி 2 மாடுகளும் ஒன்று சேர்ந்து கொண்டன. அடுத்த மாட்டை அடிக்கும் போகும்பொழுது 2 மாடுகளும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தையும் நரியையும் தாக்கின. இதனால் 2ம் தலைதெறிக்க ஓடிவிட்டது. இதிலிருந்து இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த கரையின் பொருள் என்னவென்றால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதாவது நாம் எல்லோரும் ஒன்றுமையாக இருந்தால் நம்மை எதிர்த்தவர்களை நாம் சுலபமாக எதிர்த்து வெற்றி காணலாம். இல்லை என்றால் ஒவ்வொருவராலும் தனித்தனியாக எந்த வெற்றியும் பெற முடியாது. அதனால் எல்லோரும் கூட்டாக கூடி வாழ்ந்து நன்மை பெறுவோம். ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது இதன் அர்த்தமாகும்.